வணக்கம் நேயர்களே. சுற்றுச்சூழல் தொடர்பாக ஏதோ ஒரு செய்தி தினமும் நம்ம பத்திரிக்கையில் படிச்சுட்டு வரோம். நம்ம சுற்றி இருக்கும் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், எண்ணற்ற உயிரினங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கு உதவி செய்யும் அளவுக்கு இயற்கை படைத்துள்ளது. குறிப்பாக தாவரத்தோட பயன் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதில் ஒரு தாவரமான அலையாத்தி தாவரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுனாமி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா அலையாத்தி தாவரங்கள் தான் வரும். 2004க்கு முன்னாடி சுனாமியும் நம்மளுக்கு தெரியாது, அலையாத்தி தாவரங்களும் நமக்கு தெரியாது. சுனாமி மிகப்பெரிய அழிவை மட்டும் நமக்கு கொண்டு வரவில்லை, அலையாத்தி தாவரங்களோட பயனும் சேர்த்து நம்மளுக்கு கொண்டு வந்தது. அதற்கு மேற்பட்டு நிறைய ஆராய்ச்சிகளும் நிறைய மாணவர்கள் அந்த பக்கம் கவனம் செலுத்தினாங்க. இதை தொடர்பாக தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அலையாத்தி தாவரத்தின் நிபுணர் என்றும் இவரை சொல்லலாம். நிறைய முனைவர்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு வருகிறார். அலையாத்தி தாவரத்தின் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு வருகிறார். நிறைய பயன்களை விழிப்புணர்வு உண்டு பண்ணுறது, மக்களுக்கு எந்த அளவுக்கு, அதாவது சிட்டிசன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மக்கள் எந்த அளவுக்கு இதில் பங்களிக்க முடியும் அப்படின்றும் பயன்படுகிறார். சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியர் முனைவர் கதிரேசன் அவர்களை தான் நாம் சந்திக்க போகிறோம். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அலையாத்தி காடுகள் அப்படின்ற போது மக்களோட மத்தியில் முக்கியமாக சுனாமி தான் ஞாபகம் வரும். அந்த சுனாமி 2004 வரும்போது தான் சுனாமி அதிக மக்களை அழிவை கொண்டு சென்றது. இந்த அலையாத்தி தாவரங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பெரிய லெவலில் அதை பற்றி பரப்புரை செய்யப்பட்டது. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் இப்போ என்ன இருக்குன்னா, அலையாத்தி காடுகள் சுனாமியோடு சுருக்கிட்டாங்க. சுனாமி காலம் மட்டும்தான் அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு, அதை தவிர்த்து வேறு எந்த பயனும் இல்லை. உண்மையாக அலையாத்தி காடுகளோட முழு பயணம் என்னென்ன இருக்கும்? அலையாத்தி காடுகளை சதுப்பு நிலக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன, இந்த கண்டல் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த கண்டல் காடுகள் இல்லை என்று சொன்னால் கடலிலே மீன் வளம் இல்லை, நண்டுகள் இல்லை, இறால்கள் இல்லை, மீனவர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, பொருளாதாரமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மேங்க்ரூவ் காடுகள் என்று சொல்லப்படுகிற சதுப்பு வனக்காடுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. இந்த தாவரங்கள் பொதுவாகவே மரங்கள், அடர்ந்த காடுகளாக இருக்கின்றன. இந்த காடுகள் கடலுக்கும் நிலத்திற்கும் இடையிலே அமைந்திருக்கின்ற அதிசயமான காடுகள். இது வெப்பமண்டலத்தில் மட்டும்தான் காணப்படுகின்றன. இன்றைக்கு உலகத்திலே 1123 நாடுகளில் 15.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகின்றன. இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 73 மர சிற்றினங்கள் தான் இருக்கின்றன. இந்த காடுகளை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி சுனாமி வருவதற்கு முன்னால் யாருக்கும் இதை பற்றி தெரியவில்லை. சுனாமி வந்த பிறகுதான், மக்கள் இறப்பு ஏராளமாக ஏற்பட்ட பிறகுதான் எங்கெல்லாம் மேங்க்ரூவ் காடுகள் இருந்தனவோ அங்கெல்லாம் மக்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டது. 2004 சுனாமிக்கு பிறகுதான் இந்த சதுப்பு நிலக்காடுகளினுடைய அத்தியாவசியம் மக்களால் உணரப்பட்டது. அதுவரையிலும் அதை பற்றிய சிறப்பம்சங்களை பற்றி யாருமே அறியவில்லை. இது மட்டுமல்லாமல் இப்பொழுது சமீபத்திலே எங்களுடைய கண்டுபிடிப்பும் மற்றவருடைய கண்டுபிடிப்பும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த அலையாத்தி காடுகள் அலையை மட்டும் ஆற்றவில்லை, இந்த வான்வெளியிலே இருக்கின்ற கரியமில வாயுவை அதிகமாக உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். மற்ற காடுகளை காட்டிலும் 10 மடங்குக்கு மேல் இந்த கரியமில வாயுவை காற்றிலிருந்து உறிஞ்சுகின்ற மாபெரும் ஆற்றல் இந்த காடுகளுக்கு இருக்கின்றதை கண்டறிந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு சுற்றுச்சூழல் மாற்றங்கள், இந்த உலகம் வெப்பமயமாதல், இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த மேங்க்ரூவ் காடுகளால் தான் முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். 4921 சதுர கிலோமீட்டரில் இந்த காடுகள் காணப்படுகின்றன. இந்த 4921 சதுர கிலோமீட்டரில் இருக்கிற இந்த காடுகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 9 மில்லியன் டன் கரியமில வாயுவை உறிஞ்சிக் கொள்ளுகின்றன. இது உலக அளவிலே
பொருளாதார அளவிலே 270 மில்லியன் டாலர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காடுகள் இந்த நாட்டிற்கு 270 மில்லியன் டாலர்களை சம்பாதித்து கொடுக்கிற அந்த ஆற்றலும் இந்த காடுகளுக்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற தாவரங்கள் மாதிரி வந்து நம்ம வீட்டில் தோட்டத்துலேயோ வந்து எங்கள் கார்டனையோ வயல்வெளியிலே வந்து அதை வளர்க்க முடியாது. முக்கியமாக அந்த உப்பு நீரும் நன்னீரும் கலக்கிற இடத்துல வந்து வளர்க்கணும். ஆனால் சிறு ஏரிகளும் குட்டைகளிலும் வந்து எப்படி இது வளர்க்க முடியுது? இது எப்படி என்று சொன்னால் அலை இடை காடுகள். அதாவது அலை இடை காடுகள் என்று சொல்லுகிற போது அந்த அலை இருக்கின்ற அந்த இடைப்பகுதியில் தான் இந்த காடுகள் வளருகின்றன, கடற்கரை ஓரங்களிலே வளருகின்றன. அந்த சூழலை தாங்கி வளரக்கூடிய ஒரே வகையான காடுகள் இவைகள் தான். வேறு எந்த காட்டு மரங்களும் சிற்றினங்களும் இந்த வகை சூழலில் வாழவே முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால் அந்த மண்ணிலே பிராணவாயு இல்லை. அது மட்டுமல்லாமல் அதிகமான காற்று, அதிகமான உப்பு, இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வளருகின்ற ஆற்றல் வேறு எந்த தாவரங்களுக்கும் இல்லை என்பதுதான் சிறப்பு. ஓகே சார். இப்போ அந்த அதிகப்படியான உப்பும், ஆனால் இப்போ வந்து அலையாத்தி காடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான உப்பு இருக்கிற நீர் வந்து அது உறிஞ்ச முடியாது. நன்னீரும் கலந்து ஒரு மிதமான அந்த சால்ட், இந்த வாட்டர், இந்த உவர் நீர்னு சொல்கிற நீர் தான் வந்து. ஆனால் இதில் நிறைய வகைகள் பார்த்தீங்கன்னா சில தாவரங்கள் வந்து வேர்லே வந்து வடிகட்டி அதுக்கான தேவையற்ற தண்ணீரை மட்டும் உறிஞ்சுது. சில தாவரங்கள் உப்போடு உறிஞ்சி இலைகள் மூலம் அந்த உப்பை வெளியேற்றுகிறது. சில தாவரங்கள் வந்து உப்பை உறிஞ்சுது, அதோட மீதி உப்புகளை தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் அது பரப்புது. எப்படி இந்த மாற்றங்கள் அதுக்கு தாவரங்களோட வகைகளில் மாறுச்சு? இந்த 3 வகையான தாவரங்கள் இந்த சதுப்பு நிலக்காடுகளிலே வளருகின்றன. இது ஏன் 3 வகையான தாவரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ உப்பு நிலை, அந்த உப்பு நிலையை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை தள்ளிவிடுகிற ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இப்பொழுது உப்பு அதிகமாக தேவைப்படுகிற தாவரங்கள் இந்த உப்பை உறிந்து உள்ளே வைத்து கொள்ளுகிறது. அதிக உப்பு தேவையில்லை என்று சொல்லுவதை தாவரங்கள் வடிகட்டி விடுகின்றன. சில தாவரங்கள் கடல் நீரையே குடித்து அந்த இலைகளை வழியாக அந்த உப்புகளை பிரித்து வெளியேற்றுகின்றன. அதை பார்க்கிற பொழுது இலைகளே அந்த உப்புகளை வாந்தி எடுப்பது போல் தெரிகிறது. நீங்கள் இலைகளின் மேலே பார்த்தீர்களே என்று சொன்னால் அந்த உப்பு படிமானங்கள் நிறைய இருக்கிறது. ஜப்பானியர்கள் இதை கண்டு உணர்ந்து அதை ஒரு தொழிற்சாலையாக உருவாக்கி இருக்கிறார்கள். கடல் நீரை எப்படி குடிநீராக மாற்றுவது என்கின்ற தொழில்நுட்பத்தை இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஜப்பானிலே ஒக்கினாவா என்ற இடத்திலே இருக்கிறது. அதுதான் உலகத்திலேயே கடல் நீரை, உப்பு நீரை குடிநீராக மாற்றுகிற மாபெரும் திட்டமாக கருதப்படுகிறது. அங்கே கூட நான் சென்று பார்த்து வந்தேன். சரி சார். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகளோட எங்கே அதிகம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில், பிச்சாவரத்தில் இருக்குது, அப்புறம் முத்துப்பேட்டையில் இருக்குது, அப்புறம் மன்னர் வளைகுடாவில் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து இயற்கையாகவே வந்து அங்கே அது வளர்க்க ஆரம்பிச்சது, இல்லை யாராவது ஒருத்தரோட முயற்சியால் வந்து நடந்தது? ஏன்னா மற்ற கடலோர மாவட்டங்களில் நிறைய இடத்துல அது இல்லை. ஆனால் நிறைய கழிமுகங்கள் இருக்குது, நிறைய ஆற்றுப்படுகைகள் போய் கடலில் சேர இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த இடத்துலலாம் இதோட வளர்ச்சி இல்லை. குறிப்பாக பிச்சாவரம், முத்துப்பேட்டையில் எப்படி அதிகமாக வளர்ச்சி? இந்திய கடற்கரையை சுற்றி ஒரு பசுமை சுவர் போல இந்த அலையாத்தி காடுகள் காணப்பட்டது. ஆனால் வளர்ச்சியினுடைய காரணமாக கடற்கரையிலே வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக இந்த மரங்களெல்லாம் அழிக்கப்பட்டு அது கடற்கரை ஓரங்களிலே அவை அருகி கழிமுக பகுதியிலே மட்டும் வளருகிற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக இதை பார்க்கிற பொழுது இந்த மேங்க்ரூவ் காடுகள் கிட்டத்தட்ட 6000 சதுர கிலோமீட்டரில் 1960 இந்தியாவில் இருந்தன என்று ஒரு கணக்கீடு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு 4921 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கின்றது. ஆக இது குறைந்து வந்திருக்கிறதை முன்னிட்டு நம்முடைய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்து இந்த சதுப்பு நில காடுகளை வளர்த்துகிற முயற்சியிலே 39 இடங்களை தேர்வு செய்து, இந்தியாவிலே 39 காடுகளை தேர்வு செய்து, அதிலே நீங்கள் சொன்ன பிச்சாவரம், முத்துப்பேட்டை,
மன்னார் வளைகுடா பகுதி இவையெல்லாம் தேர்வு செய்து 39 இடங்களை தேர்வு செய்து அந்த 39 இடங்களிலும் இருக்கின்ற சதுப்பு வனக்காடுகளை அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். இதன் காரணமாக அரசாங்கத்தினுடைய அந்த ஈடுபாட்டின் காரணமாக இன்றைக்கு 2015 2017 இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 118 சதுர கிலோமீட்டர் மாங்குரூவ் காடுகள் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இதில் சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால், ஒரு ஆண்டுக்கு 2% மாங்குரூவ் காடுகள் இங்கே வளர்ச்சி அடைவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் உலக அளவிலே நீங்கள் பார்க்கிற பொழுது பரிதாபத்துக்குரிய ஒரு செய்தி, 1% மாங்குரூவ் காடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மட்டும்தான் 2% அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கேட்கலாம், இந்தியாவில் அப்படி என்ன இந்த மாங்குரூவ் காடுகளுக்கு சிறப்பு என்று கேட்க விளைகிறீர்கள். உலகத்திலேயே இல்லாத சிறப்பு இந்த இந்தியாவில் இருக்கிற சதுப்பு வனக்காடுகளுக்கு உண்டு. அது ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மாங்குரூவ் காடுகளில் இல்லாத அளவிற்கு 4100 உயிரினங்கள் காணப்படுகின்றன இந்தியாவினுடைய மாங்குரூவ் காடுகளில். வேறு எந்த நாட்டிலும் இருக்கின்ற காடுகளில், மாங்குரூவ் காடுகளில் இந்த அளவுக்கு உயிரினங்கள், உயிர் பெருக்கம், பன்முகப் பெருக்கம் இல்லை என்பது இந்தியாவின் சிறப்பு. 2வது சிறப்பு என்ன என்று சொன்னால், உலகத்திலேயே 2 இடத்தில்தான் இந்த மாங்குரூவ் சிற்றினங்களுடைய அந்த மரபு அணுக்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒன்று பப்புவா நியூகினியா என்ற நாட்டிலே இருக்கிற பைமாரு என்ற இடம், அங்கே நான் சென்றிருக்கிறேன். 2வது நம்முடைய இந்தியாவிலே பித்தர்கனிகா என்று ஒடிசாவிலே இருக்கின்ற மாநிலத்திலே காணப்படுகின்றன. ஒரு சின்ன தீவு. அந்த தீவிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 44 சிற்றினங்கள் இந்தியாவிலே கண்டறியப்பட்டுள்ளன. அதில் 90% அந்த சதுப்பு வன சிற்றினங்கள் காணப்படுகின்றன. இந்த சிறப்பு இந்தியாவிலே இருக்கிறது. 3வது சிறப்பு என்ன என்று சொன்னால், சுந்தர வனக்காடுகள். அதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். இப்போ அலையாத்தி காடுகளோட நிறைய சிறப்புகளை சொன்னீங்க. இந்தியாவில் தான் அதிகப்படியான உயிரினங்கள் அதை சுற்றி வாழக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் அப்படின்னு ஒரு இடத்துல அலையாத்திகளோட தாவரங்களும் அதிகமாக இருக்குது. உலகத்திலே எங்கேயுமே இல்லாத புலி வாழக்கூடிய இடமும் அது இருக்குது. முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேரும் சகதியும் கூடிய ஒரு இடம் தான் அலையாத்தி காடுகள் வளரக்கூடிய இடம். அந்த இடத்துல புலி எப்படி வாழுது சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதற்கு முன்னால் இந்த சுந்தரவனக்காடுகள் தான் உலகத்திலேயே மிகவும் பெரிய மாங்குரூவ் காடுகள், சதுப்பு நில காடுகள். 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்தியாவிலும் வங்காளதேசத்திலும் காணப்படுகின்றன. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காடுகளுக்கு இல்லாத சிறப்பு இந்த சதுப்பு நிலக்காட்டிலே என்ன என்று சொன்னால், புலிகள் வாழுகின்றன. புலிகள் அங்கே நீந்துகின்றன. புலிகள் அங்கே மாங்குரூவ் காட்டு மர நிழலிலே அவைகள் வாழுகின்றன. அங்கே கிடைக்கின்ற ஏராளமான நண்டு வகைகளை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றன. இந்த புலிகளுக்கு இந்த சுந்தரவனக்காடு, சுந்தரம் என்று சொன்னால் அழகு என்று சொல்லுவார்கள். அங்கே சுந்தரி என்கின்ற மர இனம் அதிகமாக காணப்படுவதால் தான் அதை சுந்தரி காடுகள், சுந்தரவனக்காடுகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த புலிகளுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த புலிகள் அங்கே வருகின்ற மனிதர்களை தொந்தரவு செய்வார்களோ என்று எண்ணி அவர்களை கொல்லுகின்றது. ஆனால் அது கொல்லும்போது கூட அது ஒரு நியதியை கடைபிடிக்கின்றது. ஒரு மனிதர்களுடைய பின்புறத்தில் தான் அது பாயும், முன்புறத்திலே அது பாய்வதில்லை. ஆக நம்முடைய இந்தியர்கள் அறிவாளிகள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முகமுடி அணிந்து கொள்ளுகிறார்கள். இந்த முகமுடி அணிந்து கொள்வதனால் இந்த புலிகள் பின்புறத்தை தேடுகிறது. இந்த முகமுடி அணிந்ததனால் பின்புறம் இல்லாத காரணத்தினால் அந்த புலிகள் ஏமாந்து ஓடிவிடுகின்றன என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சிறப்பு, புலிகளுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால்,
அழகாக நீந்தி செல்லும் ஆற்றல் உடையது, வேகமாக நீந்தி செல்லும் ஆற்றல் உடையது, அந்த உப்பான ஒரு சூழலிலே வளருகின்ற ஆற்றல் இந்த புலிகளுக்கு இருக்கின்றன. ஆனால் நான் சொன்னேனே, அந்த சுந்தரி மர இனம் அது வேகமாக அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கின்றோம். பசுமை நிறைந்த ஒரு இடம்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா வருடத்தில் வந்து ஒரு இலையுதிர் காலம் இருக்கும், மொத்தமாக இலை கலந்து போயிட்டுருக்கும், மரம் மட்டும் நிற்கும். ஆனால் இது எப்படி முழுமையாக வருடம் முழுவதும் பசுமையாகவே காணப்படுது? இந்த தாவரங்கள் பசுமையாக மட்டுமல்ல, எல்லா சூழலையும் தாங்கி வளரக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது. இந்தியாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 43% இந்த காடுகள் சுந்தரவன காடுகளிலே காணப்படுகின்றன. வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. 23% நீங்கள் பார்த்தீர்களானால் குஜராத்திலே இருக்கிறது. அந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் என்று சொல்லுகிறோமோ அந்த ஏரியாவிலே இருக்கிறது. அப்போ இதை ரெண்டையும் கூட்டினால் 66% சதுப்பு வனக்காடுகள் இந்த 2 இடத்தில் மட்டுமே இருக்கின்றன. ஒரு சிறப்பு. இந்த சுந்தர வனக்காடுகளை எடுத்துக்கொண்டால் அவை எப்பொழுதுமே பச்சை பசேல் என்று இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஆனால் குஜராத்துக்கு சென்றீர்களானால் எப்போ பார்த்தாலும் வெப்பமாகவே இருக்கும். அங்கே சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறது, சூடான பகுதி, ஈரப்பதமே இல்லாத ஒரு சூழல். ஆக இந்த 2 வேறுபட்ட சூழல்களில் அதிகமாக காடுகள் காணப்படுகிறது தான் உலகத்திலேயே இந்திய மாங்குரூவ் காடுகளுக்கு ஒரு தனி சிறப்பு. இப்போ இந்த அலையாத்தி காடுகளை பற்றி அழிப்பு பற்றி சொன்னீங்க. உலக அளவில் வந்து 1% வந்து வருடம் அழிந்து வருது. இந்தியாவில் வந்து 2% வந்து வளர்ந்து வருது. எதுக்காக இது அழிக்கப்படுகிறது? இப்போ மரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பருக்காக அழிக்கப்படுகிறது, சாலை போடுவதற்காக வந்து அழிக்கப்படுது. இது எதுக்காக அழிக்கப்படுது? பொதுவாக இந்த சதுப்பு வன காடுகள் அழிக்கப்படுவதனுடைய நோக்கம் சில இறால் பண்ணைகள் தொடங்குவதற்காக அழிக்கப்பட்டன, சில தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதற்காக அழிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் இதுக்கு காட்டு பொருட்களாக இது பயன்படுத்துவதால் இந்த பசுமாடுகள், அந்த எருமை மாடுகள் மேய்வதற்கு ஏற்ற இடமாக இருப்பதாலும் அவை அழிக்கப்பட்டன. அலையாத்தி காடுகள் வந்து அழிப்பு வந்து மனிதர்களால் உருவாக்கப்படுறது ஒன்று. ஆனால் அது இன்னொரு அழிப்பு பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்சாலையிலிருந்து வந்த ரசாயனம். உங்களுடைய ஆய்வு முடியுது, நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கீங்க அதை பற்றி. தொழிற்சாலையிலும் வந்த ரசாயனம், விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து வர ரசாயனத்தால் வந்து அலையாத்தி காடுகள் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை என்று உங்களுடைய ஆய்வு சொல்லுது. ஆனால் அதே மனிதர்கள் வந்து வெளியேற்றும் கழிவுகளால் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. எப்படி தொழிற்சாலையோட ரசாயனம் பாதிக்கப்படாமல் மனிதனோட கழிவுகளால் வந்து அதிகம் பாதிக்கப்படுது? இந்த மேங்க்ரூவ் காடுகளினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த நச்சு எலிமெண்ட் இருக்குதுங்களா, நச்சு தாதுக்கள், டாக்ஸிக் ஹெவி மெட்டல் என்று சொல்லுவார்கள். அந்த டாக்ஸிக் ஹெவி மெட்டல் என்கின்ற நச்சு கன உலோகங்கள் தான் பொதுவாகவே சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. இந்த தாவரங்கள் அந்த கன உலோகங்களை சல்ஃபைடாக மாற்றி நிலத்திலே புதைத்து விடுகின்றன. இது புதைத்து விடுகிற காரணத்தினால் அந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவது இல்லை. ஆனால் சில தொழிற்சாலைகளை உருவாக்குகிற பொழுது இந்த மரங்களை எல்லாம் வெட்டி விடுகிறது தான் பெரிய ஆபத்தான ஒன்றாக இருந்திருக்கிறது. சார், அலையாத்தி காடுகளோட முக்கிய நிறைய அதிகப்படியாக உயிரினம் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் வாழுதுன்றீங்க. எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் வந்து இது பயன் கொடுக்குது மனிதனை தவிர்த்து? மனிதனை தவிர்த்து என்று சொன்னால், இந்த காட்டிலிருந்து இலைகள் உதிர்ந்து அந்த உதிர்ந்த இலைகள் நீரிலே மக்கி போகிற பொழுது அதுதான் தலை சிறந்த உணவாக மீன் குஞ்சுகளுக்கு பயன்படுகின்றன. ஆகவே இந்த மக்கி போன இலைகள் புரதச்சத்து அதிகமான இலைகளாக இருக்கிற காரணத்தினால் ஆழ்கடலிலே இருந்து மீன் குஞ்சுகளெல்லாம் இந்த இடத்திற்கு வருகின்றன. இந்த உணவை உண்டு இந்த உறைவிடம் அதுக்கு ஏற்ற சூழலாக அமைகிற காரணத்தினால் அவைகள் அங்கே தங்கி வளருகின்றன வேகமாக. வளர்ந்த பிறகு மறுபடியும் ஆழ்கடலுக்கு சென்று அந்த ஆழ்கடலிலே இருந்து குஞ்சுகளை ஈன்றெடுத்து அந்த குஞ்சுகள் மறுபடியும் இந்த காடுகளுக்கு வருவதாக சொல்லுகிறார்கள். ஆகவே எந்த அளவிற்கு என்று சொன்னால், மேங்க்ரூவ் காடுகள் இல்லை என்றால் இறால்களே இல்லை, மேங்க்ரூவ் காடுகள் இல்லை என்று சொன்னால் நண்டினம் இல்லை, மேங்க்ரூவ் காடுகள் இல்லை என்று சொன்னால் மீனினமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு உலகத்திலே கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்கள்
மீனவர்கள் இந்த மீன் வளத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். உலகத்தில் 80% மீன் பிடிப்பு இந்த மேங்க்ரூவ் காடுகளில்தான் ஏற்படுகிறது என்கின்ற பொழுது இதனுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சார், அலையாத்தி காடுகள் வந்து விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. மக்களோட பங்களிப்பு அதில் எந்த அளவுக்கு இருக்கணுன்றது ஒன்று. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வரப்போம் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. நம்ம எந்த ஒரு செடியும் வீட்டில் வச்சு வளர்த்தலாம். ஆனால் அலையாத்தி காடுகளோட தாவரங்களை அது மாதிரி வளர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு நீர் தேவைப்படுது. அப்போது பெரும்பாதியான மக்கள் வந்து நடுப்பகுதி, அது கடலோரத்துக்கு விட்டுட்டு நடுவில் வாழலாம். இவங்க எந்த அளவுக்கு அதில் பங்களிப்பு செய்ய முடியும்? ஏன்னா அது வந்து நம்ம கடலோரம் தான் அது நட முடியும். மாற்று ஓரளவு நம்ம இந்த சைடு மாதிரி ஒவ்வொரு நீர் வச்சு நம்ம வளர்க்க முடியுமா? நல்ல கேள்வி. கிட்டத்தட்ட 70%, 60% 70% மக்கள் கடற்கரை ஓரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சுனாமிக்கு அப்புறம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாலும் கூட அது இன்றைக்கு சுனாமி இல்லாத காரணத்தினால் இப்பொழுது மக்களுக்கு, புதிய தலைமுறையினருக்கு தெரியாமல் போகின்றது. அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி அவர்களையும் இதை பங்கு பெற செய்தோமேயானால் இந்த காடுகளை பாதுகாப்பதன் அவசியத்தை அவர்கள் உணர்த்தப்படுமேயானால் அவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். இப்போ தமிழ்நாட்டில் முக்கிய அலையாத்தி தாவரம் யாரு கேட்டாலும் வந்து பிச்சாவரம், சிதம்பரம் சொல்லுவோம். ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற கோயில் அப்படின்ற தில்லைக்கும் இந்த பிச்சாவரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதாவது இந்த சூரப்பின்னை, கண்டல் மரம், பண்ணுக்குச்சி, தில்லை என்று வெவ்வேறு வகையான சிற்றினங்கள் இருக்கின்றன. இவைகளுக்குள் தில்லை என்கின்ற இந்த தாவர இனத்தை தெய்வமாக வழிபடுகிறார்கள். இன்றைக்கு சிதம்பரத்திலே இருக்கிற நடராஜர் கோயிலில் ஸ்தல விருட்சமாக, கோயில் மரமாக வழிபடுகின்றது தில்லை மரம். இந்த தில்லை மரம் வந்து அவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்தது. பொதுவாகவே இந்த தோல் வியாதிகள், இந்த குஷ்டரோகம் என்று சொல்லுகின்ற வியாதிகளுக்கு அந்த மரத்திலே இருந்து வடிகின்ற பாலை தடவினால் சரியாகும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இந்த தாவரங்களை தெய்வமாக வழிபடுகிறார்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே இது ஸ்தல விருட்சமாக இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதிலே இருந்தும் அதற்கு முன்னாலும் கூட இந்த தில்லை மரங்கள் வழிபாட்டுக்குரிய மரங்களாக இருந்து வருகிறது. அதனால்தான் அங்கே இருக்கிற இதை வந்து தில்லை அம்பலவாணன் என்று சொல்லுகிறார்கள். சிதம்பரத்தை தில்லை வனம் என்று சொல்லுகிறார்கள். தில்லைங்கிற பேர் மாறி கிள்ளை என்று வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மரத்துக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு, மருத்துவ சிறப்பு. தில்லை நடராஜர் என்றும் சொல்லுகிறார். இப்போ அலையாத்தி காடுகள் வந்து இப்போ நிறைய பயன்கள்லாம் சொன்னீங்க. ஆரம்ப காலத்தில், ஏன்னா செடிகள் அப்படின்னாவே நன்னீரில் வளர்றது தான் வந்து செடிகளோட பண்பே. அலையாத்தி காடுகள் அதுல இருந்து முற்றிலுமா மாறுபடுது. ஆரம்பத்திலிருந்தே அது உவர் நீரில் தான் வளர்ந்துதா, இல்லை நன்னீரில் வளர்ந்து பிறகு காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி எப்படி பல உயிரினங்கள் வந்து ஒரு விதத்திலிருந்து இன்னொரு விதத்தில் மாறும், அதுமாதிரி நன்னீரில் வளர்ந்து தான் ஒவ்வொரு நீருக்கு மாறப்பட்டதா? இது நீண்ட நெடிய காலங்களில் இது நன்னீரிலே வளர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தகவமைத்து கொண்டு உப்பு நீரையும் சத்து நீராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை அது காலப்போக்கிலே வளர்த்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து அது நன்னீரில் தான் வந்தது. அப்போ எந்த ஒரு காரணத்தால் வந்து ஒவ்வொரு நீருக்கு மாறி இருக்கும் சார்? ஏன்னா உப்பு நீரில் வந்து எந்த ஒரு தாவரமும் வளராத இடத்துல வந்து இது வந்து எந்த இடத்துல அது போய் அந்த இடத்த பண்பில் வந்து தகவமைச்சுக்குது தண்ணியை. அந்த தகவமைப்பு என்கிறது ஒரு நாள் 2 நாளில் ஏற்பட்டதல்ல. இது 100 காலங்களிலே அவை தன்னை தகவமைத்து கொண்டு அது எதெல்லாம் அந்த தகவமைப்புக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அது மட்டும்தான் வாழுகின்றது. மற்றவைகள்லாம் இறந்து விடுகிறது அந்த இடத்திலே. குறிப்பாக சுரப்பின்னை மரங்கள், கண்டல் மரங்கள். இப்போ இந்த கண்டல் மரம்ங்கிறது சிறப்பு என்ன என்று சொன்னால், 45 டிகிரி வெப்பம், இன்றைக்கு அரபு நாடுகளெல்லாம் 45 டிகிரி வெப்பம் இருக்கிறது. அந்த வெப்ப பகுதியிலே கூட அந்த கண்டல் மரங்கள் சிறப்பாக வளருகின்றன. அதே மாதிரி இந்த சுரப்பின்னை மரங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கழிமுகங்களின் ஓரத்திலே அந்த கழிமுகங்கள் கரையிலே வாழுகின்றன. எவ்வளவு காற்று வந்தாலும், எவ்வளவு புயல் வீசினாலும்
அவைகள் வளைந்து கொடுக்குமே ஒழிய உடைந்து விடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டல் மரத்தினுடைய அடிப்பகுதி வேர்கள் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது பூமிக்கு அடியில். அப்படி செல்லுகிற காரணத்தினால் எந்த காற்று, புயல், அலை அடித்தாலும் அவை வேரோடு சாய்வதில்லை என்பதுதான் அதனுடைய சிறப்பு. மாடி தோட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா, தோட்டங்கள் இல்லாத அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் போடுவாங்க. அங்கே சிறு செடிகள், அவங்களுக்கு தேவைப்பட்ட விருப்பப்பட்ட செடிகள்லாம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி அலையாத்து செடிகளை வந்து நம்ம உப்பு நீரை ஊற்றி நம்ம தனித்து வளர்க்க முடியுமா? ஏன் முடியாது? பொன்சா என்கின்ற தாவரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜப்பானிலே உருவாக்கப்பட்ட அந்த தொழில்நுட்பம், அதை பயன்படுத்தி நாம் மாடி வீட்டிலே இந்த தாவரங்களை வளர்த்துவதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஒரே பிரச்சனை என்னென்னு சொன்னால் உப்பு நீரை அவர்களுக்கு தர வேண்டும். உப்பு நீரை ஊற்றி வந்தால் அவைகள் நிச்சயமாக வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட எல்லா தாவரங்களுமே அந்த உப்பு நீரிலே வளர்ந்து விடும் என்று சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்திலே நன்னீரிலேயே வளர்க்கலாம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பினுடைய நிலையை அதிகப்படுத்தினோமே ஆனால் அது நிச்சயமாக வளரக்கூடிய தன்மை உடையது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால், ஒரு 6 மணி நேரத்திற்கு அந்த நிலப்பகுதி தண்ணீரிலே மூழ்கி இருக்கும். அடுத்த 6 மணி நேரத்திற்கு அந்த பகுதியானது வெளியிலே வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலை நம்மால் உருவாக்க முடிந்தால் நிச்சயமாக இந்த சதுப்பு வனக்காடுகளை மாடியிலே நிச்சயமாக வளர்த்த முடியும். சார், அலையாத்தி காடுகள் தாவரங்கள் வந்து நிறைய வகைகள் வந்து உண்டு. இப்போ உலக அளவில் டியூக்ஸோட கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா 69 வகை உண்டு. ஆனால் உங்களுடைய ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுதுன்னா 65ன்றாங்க. இன்றைய நிலவரம் என்ன அளவு இருக்குது சார்? கிட்டத்தட்ட அந்த அளவில் தான் இருக்கின்றது. இந்தியாவில் வந்து என்னுடைய முதல் கணக்கீட்டின்படி 39 சிற்றினங்கள் என்று கண்டுபிடித்தோம். இன்றைக்கு வந்து அது 44 என்று கணக்கிட்டிருக்கிறோம். இப்போ 44 மர வகைகள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 4100 மற்ற நுண்ணுயிர்கள், விலங்கினங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4500 உயிரினங்கள் நம்முடைய இந்தியாவில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ 39 இருந்து 44 மாறிக்கின்றீங்க. இப்போ அந்த பேலன்ஸ் 5 வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை ஏற்கனவே இருந்த தாவரங்களில் உட்பிரிவாக பிரிச்சிருக்கீங்களா? அது எப்படி என்று சொன்னால், இயற்கையாகவே ஒரே இனத்தை சார்ந்தவைகள் அவைகள் சேர்ந்து ஒட்டி வளர்ந்து புதிய இனத்தை உருவாக்குகின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இந்த அதிகமாக நானே பிச்சாவரம் மேங்க்ரூவ் காடுகளில் ஒரு புதிய இனத்தை கண்டுபிடித்தேன். அது 2 சுரப்பிண்ணை இனங்களுடைய கூட்டு. ஆக அதை ரைசோபோரா அண்ணாமலையானா என்று சொல்லி எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரை அதற்கு வைத்திருக்கிறேன். எப்படி எவரெஸ்ட்டை கண்டுபிடிச்சவங்களுக்கு எவரெஸ்ட்னு வச்ச மாதிரி இது சயின்டிஃபிக் நேமா? ஆமாம். சரி, என்ன உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு கேள்விதான். நிறைய பேர் வந்து இந்த அலையாத்தி காடுகள் பக்கம் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. என்னன்னா வந்து அது சேரும் சகதியாக இருக்குன்றதால வந்து அந்த இதில் இறங்கி ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்றது முக்கிய ஒரு காரணம். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்புலாம் வந்து ரொம்ப குறைவாகவே அதை கவனிக்கப்பட்டது. அதுக்கடுத்து இந்த சுனாமிக்கு பிறகு தான் பெரிய லெவலில் கவனிக்கப்படுது. அதற்கு முன்பே உங்களுடைய பார்வை அதில் திரும்பியதற்கு என்ன காரணம்? இது நான் என்னுடைய ஆராய்ச்சி 1980களிலே இதை நான் ஆரம்பித்ததற்கு ஒரு அடிப்படை காரணம், இந்த உலகத்திலேயே சில பகுதிகள், அந்த பகுதிகளிலே புயலின் சீற்றம் அதிகமான பகுதிகள், அந்த புயலின் சீற்றம் அதிகமான பகுதிகளில் எல்லாமே இந்த மாங்குரூவ் காடுகள் இருக்கிற இடத்திலே சேதாரம் ஏற்படுவதில்லை என்ற செய்தி தான் என்னை பாதித்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய வங்காள விரிகுடா கடல் உலகத்திலேயே அதிகமான புயலினுடைய சீற்றங்களை கொண்ட ஒரு கடல் பகுதி. ஆண்டுதோறும் இங்கே புயல் வருவதை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலேயே இந்த புயலின் சீற்றம் அதிகமான கடற்பகுதி என்று சொன்னால் அது நம்முடைய வங்காள விரிகுடா கடல் பகுதியும் கரிபியன் நாட்டு கடற்பகுதியும் தான் என்று சொல்லலாம். இந்த புயல் வரும்போதெல்லாம்
மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உயிர், மக்களுடைய உடைமைகளெல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் எங்கெங்கெல்லாம் இந்த சதுப்பு வன காடுகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுவதில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1999 ஒடிசாவிலே ஒரு பெரிய மாபெரும் புயல் ஏற்பட்டது. இந்த புயலிலே கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து விட்டார்கள். ஆகவே அந்த கணக்கெடுப்பிற்காக நான் சென்ற பொழுது எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் எந்த மனிதர்களும் சாகவில்லை, பத்திரமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த இடம்தான் பித்தர்கனிகா என்கின்ற சதுப்பு வனக்காடுகள் இருக்கின்ற அந்த பகுதி. அந்த இடத்தில் அந்த காடுகள் இருந்ததனால்தான் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. ஸோ இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே மக்கள் உயிரை, இந்த மக்களுடைய உடைமைகளை காக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக, அபூர்வ சக்தியாக என் மனதிலே பட்டதினால்தான் நான் இதிலே ஆராய்ச்சியை 1980 தொடங்கி இன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் இதிலே ஆராய்ச்சி செய்து உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருப்பது தான் எனக்கு பெருமை என்று நான் கருதுகின்றேன். சார், அலையாத்தி தாவரங்களை பேஸ் பண்ணி நிறைய உயிரினங்கள் வாழத்தை பற்றி சொன்னீங்க. குறிப்பாக நண்டு, இறால் சொல்லிட்டு சிறு உயிரினங்கள் வாழுது. பெரிய பாலூட்டிகள்னு எடுத்து பார்த்தா புலிகள் சொல்லுவீங்க. இதை தவிர்த்து பறவைகளுக்கு எந்த அளவுக்கு அலையாத்தி காடுகள் வந்து உபயோகமாக இருக்குது? இப்போ பிச்சாவரம் மேங்குரூவ் காடுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 200 வகையான பறவை இனங்கள் இருப்பதாக ஒரு கணக்கீடு செய்திருக்கின்றோம். எங்கெல்லாம் வந்து இந்த சதுப்பு நிலக்காடுகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பறவையினுடைய இனம் அதிகமாக இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். காரணம், அவைகளுக்கு தேவையான உணவுகளெல்லாம் இந்த காடுகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்றன என்பது ஒரு சிறப்பு. இரண்டாவது, இங்கே இந்த காடுகள் இருக்கின்ற இடத்திற்கு பின்பகுதியில் நிலத்தடி நீர் சுவையாக இருப்பதாக சொல்லுகிறார். இனிப்பான குடிநீர் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த காடுகள் இந்த உப்பை உள்ளே வராமல் தடுத்து நிலத்தடி நீரை பாதுகாக்கின்ற காரணத்தினால் நல்ல குடிநீர் வழங்குவதற்கு ஒரு அடிப்படையாக. சரி, அலையாத்தி தாவரங்களால் இவ்வளோ பயன்கள் சொன்னீங்க. மனிதர்களுக்கு எதனா மருத்துவ குணத்தில் எதனா பயன் இருக்காது? இந்த தாவரங்களை தொன்று தொட்டு அங்கே இருக்கின்ற மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த இலைகளை இதய கொதிப்பிற்கு பயன்படுத்துகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்வது போல அந்த தில்லை மரத்திலிருந்து வடிகின்ற பாலை இந்த தோல் வியாதிக்கும் அந்த 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 தொழுநோய் வியாதிக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருப்பதாக மக்கள் சொன்னாலும் அதற்கு சரியான அறிவியல் பாதை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த அடிப்படையிலே நாங்கள் சில ஆராய்ச்சிகளை செய்து இந்த மேங்குரூவ் காடுகளில் இலைகளில் அதிகமாக ஃபீனால் என்கின்ற ஒரு பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த ஃபீனால் என்கின்ற பொருள் அதிகமாக இருப்பதனால் அதிலே இருந்து தேநீர் தயாரிக்க முடியும் என்று கண்டறிந்திருக்கிறோம். அந்த தேநீரை எலிகளுக்கு கொடுக்கிற பொழுது அந்த ஓரல் கேன்சர், இந்த வாயிலே வருகின்ற புற்றுநோய் தடுக்கப்படுகிறது என்று கண்டறிந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மாணவர் ஒருவர் HIV எய்ட்ஸுக்கு சரியான மருந்து இதுதான் என்று முதன்முறையாக கண்டு ஜப்பானிலே அதற்கு அவர் விருது வாங்கியிருக்கிறார். இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இந்த அடிப்படையிலே தேவை. இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த உப்பை தாங்கி வளரக்கூடிய இந்த தன்மை, அதற்கு காரணமான மரபணுக்கள், அந்த மரபணுவை பிரித்து எடுத்து இதை அரிசி நம்ம பயிரிடமில்ல, அந்த அரிசி செடியிலே இதை நுழைத்தோமே என்று சொன்னால் எதிர்காலத்திலே மணலில் இந்த நெல்லெல்லாம் வளர்த்து இந்த கடல் நீரை வைத்து அவைகளையெல்லாம் வளர்த்த முடியும் என்கின்ற அடிப்படையில் ஆராய்ச்சி சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவிலே என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற அலையாத்திகளை பற்றி நிறைய பார்த்தோம். இந்தியாவை தவிர்த்து வேறு நாட்டில் இதோட பங்களிப்பு என்ன இருக்குது? அங்கே இருக்கிற
சூழ்நிலை தகுந்த மாதிரி இருக்கிற தாவரங்களில் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே வளர்க்க முடியுமா? உலகத்திலேயே 123 நாடுகளில் இந்த சதுப்பு வனக்காடுகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னபடி 15.2 மில்லியன் ஹெக்டேர்களில் இருக்கின்றன. இதிலே இந்தோனேஷியாவில்தான் அதிகமான சதுப்பு நிலக்காடுகள் இருக்கின்றன. அந்த காடுகளில் இருக்கிற மரங்களெல்லாம் மிகவும் உயரமானதாக கிட்டத்தட்ட 30லிருந்து 50 மீட்டர் அளவிற்கு வளரக்கூடிய தாவரங்களாக இருக்கின்றன. இந்த பூமத்திய ரேகையை சுற்றிலும் இந்த காடுகள் பலம் வாய்ந்ததாக, வலிமை வாய்ந்ததாக, பசுமை வாய்ந்ததாக காணப்படுகின்றன. ஆனால் அந்த தாவரங்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அந்த இனங்களை கொண்டு வருவது என்பது இன்றைக்கு சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால் பயோடைவர்சிட்டி ஆக்ட் என்று ஒவ்வொரு நாடும் அந்த பன்முகத்தன்மைக்கான சட்டதிட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே இருக்கிற சிற்றினங்கள் இன்னொரு நாட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது, அந்த மரபணுக்கள் எடுத்து செல்லக்கூடாது என்ற தடையை விதித்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆஸ்திரேலியாவிலே கங்காரு இருக்கிறது. அந்த கங்காருவை நாம் கொண்டு வந்து இங்கே வளர்த்த முடியாது. ஏனென்று சொன்னால் கங்காரு என்றால் அது ஆஸ்திரேலியாவுக்கே உரிய விலங்கினமாக கருதப்படுகிறது. தாவரத்துக்கு நிறைய காய்கறிகள்லாம் வந்து இங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த தாவரத்தை சப்போஸ் இந்த நம்ம நாட்டில் தேவைப்படுற தாவரம் அங்கே தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம மக்களுக்கும் பயன்படும், அதால் நிறைய உயிரினங்களும் வளர்க்கப்படும். இந்த ஒரு பண்புல பார்க்கலாம்ல, அது பார்க்கலாம். அதெல்லாம் உணவுப் பொருட்களுக்கு அந்த மாதிரி தடை தளர்த்தப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக உணவுப் பொருளாக பயன்படுவதில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு சுந்தரவனக்காட்டு பகுதியிலே அந்த சொனரேசியா என்கின்ற அந்த காயை எடுத்து அவர்கள் ஊறுகாய் செய்து விற்பனை செய்கிறார்கள். இந்த இந்தியாவிலே கிடைக்கின்ற தேன்களில் 90% அந்த சுந்தரவனக்காடுகளில் இருந்து தான் கிடைக்கின்றன. இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு சென்றீர்கள் என்றால் அந்த காய்களிலிருந்து தேநீர் தயார் செய்து கொடுக்கிறார்கள், பதநீர் தயார் செய்து கொடுக்கிறார்கள். அந்த பதநீர் கூட நான் நேற்று கூட கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த மாங்குரு காட்டினுடைய அந்த காய்களிலிருந்து இந்த மாதிரி பதநீர் செய்து மக்கள் வாழுகிறார்கள். தாய்லாந்து சென்றீர்களே என்று சொன்னால் நம்ம நொங்கு சாப்பிடுவோமில்ல, அந்த நொங்கு போன்ற ஒரு இதை அவர்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆக பல விதத்திலே இந்த சதுப்பு வனக்காடுகள் பயனுள்ளதாக. இப்போ நீங்கள் சுந்தரவனத்தில் வந்து இந்த பதநீர் தயாரிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தயாரிக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து அருகி வருகிற காரணத்தினால் இப்பொழுது எல்லா செயலும் தடைப்படுத்தியிருக்கிறோம். எதிர்காலத்திலே அதிகமாக இந்த காடுகளை நாம் வளர்த்துகிற பொழுது தொழில் ரீதியான பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். இப்போ நீங்கள் மேற்கு வங்காளத்தில் சுந்தரபன் பார்த்துட்டோம், ஒரிசாவில் பிட்டர்கனிகா பார்த்தாச்சு, தமிழ்நாட்டில் சிதம்பரம், பிச்சாவரம், மன்னர் வளைகுடா பார்த்தாச்சு. இப்போ அந்த சைடு கடற்கரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகாவோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பம்சம் என்னவென்றால் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் 57% இந்த சதுப்பு வனக்காடுகள் காணப்படுகின்றன. 13% அந்தமான் நிக்கோபாரிலே காணப்படுகின்றன. மீதம் இருப்பது 27% தான் அந்த மேற்கு கடற்கரை ஓரத்திலே காணப்படுகின்றன. இதற்கு என்ன முக்கிய காரணம் என்று சொன்னால், அந்த கிழக்கு கடற்கரை ஓரம் ரொம்ப சாய்வான பகுதி, கடல் அலை உள்ளே செல்லுவதற்கு ஏற்ற பகுதியாக இருக்கின்றது. ஆனால் மேற்கு கடற்கரை ஓரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாய்வான பகுதி குறைவாக இருப்பதனால் அலை இடை பகுதி குறைவாக இருக்கிறது. அதனால் காடுகள் அதிகமாக அங்கே வளரவில்லை. சார், அலையத்தி காடுகளில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது சுனாமியோட பாதிப்புலேருந்து அது நம்மளை காப்பாற்றும் வந்து நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்க. வங்காள விரிகுடா வந்து அதிகப்படியான சீற்றங்கள் உண்டு பண்ணுற ஒரு கடற்பகுதின்றீங்க. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து அதிகம் சுனாமி வர பகுதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் சைடில் வந்து நிறைய வைப்போம். அந்த இடத்துல வந்து அலையாத்தி கடலோட முக்கியத்துவம் இருக்கா? அந்த நாடு வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுதா, இல்லை அவங்களுக்கு வந்து சுனாமிக்கு வந்து வேறு விதமான தடுப்புலாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஜப்பானை பொறுத்தவரை எல்லா இயற்கை சீற்றங்களும் நிரம்பிய நாடு ஜப்பான். இருந்தாலும் அது வளர்ச்சியிலே துரிதமாக சென்று கொண்டிருக்கிறது.
ஜப்பானிலே மேங்க்ரோவ் காடுகள் ஒரு சில இடங்களில் தான் காணப்படுகின்றன. குறிப்பாக ஒக்கினாவா என்கின்ற இடத்தில் மட்டும்தான் காணப்படுகின்றன. காரணம், அவைதான் மிதமான வெப்பநிலை கொண்ட இடம். டோக்கியோ அந்த பக்கமெல்லாம் சென்றீர்களானால் அது வெப்பம் இல்லாத பகுதி, குளிர்ச்சியான பகுதி என்பதால் அங்கே காடுகள் காணப்படுவதில்லை. அந்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து அந்த சதுப்பு நிலக்காடுகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் இன்றைக்கு தாய்லாந்து, வியட்நாம் மற்ற இடங்களிலெல்லாம் இந்த கடல் சீற்றத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கடற்சுவர் அமைக்கிறார்கள். இந்த கடல் சுவர் அமைக்கின்ற பொழுது அது கிட்டத்தட்ட 3 to 5 ஆண்டுகள் தான் அது தாங்குகின்றது. அது உடனே அதை புதுப்பிக்க ஏராளமாக செலவு அரசாங்கம் செய்கின்றது. ஆக இந்த பார்வையிலே பார்க்கிற பொழுது மேங்க்ரோவ் காடுகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மாதிரி அந்த மேங்க்ரோவ் காடுகளை வளர்த்தும் போது அந்த இயற்கை சீற்றங்கள் பாதுகாப்பு மட்டுமல்ல, மீன் வளமும் அதிகம் ஏற்படுகிறது என்கின்றபடியால் இன்றைக்கு கடல் சுவர் அமைத்து அதற்கு செலவிடப்படுகிற தொகையை விட மேங்க்ரோவ் காடுகள் அமைப்பதிலே செலவே இல்லை என்கின்ற அடிப்படையில் எல்லா இடத்திலேயுமே மேங்க்ரோவ் காடுகள் வளர்ப்பதற்கான முயற்சியை எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன. ஈவன் கடல் சுவர் ஏற்கனவே அமைத்திருந்தால் கூட அந்த கடல் சுவரிலே இருக்கின்ற அந்த பகுதிகள், ஓட்டை பகுதிகள் எல்லாம் மேங்க்ரோவ் காடுகள், செடிகள் வளர்த்துவதற்கான முயற்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கிரீன் வால், மெக்கானிக்கல் வால் ரெண்டையும் சேர்த்து பண்ணுகிற பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அலையத்திகள் தாவரங்கள் நிறைய வகைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 14 வகைக்கு மேலே இருக்குது. முக்கியமாக எந்த வகை வந்து ரொம்ப பயனுள்ளது, அந்த வகை நம்ம நாட்டில் இருக்கா? இந்த சதுப்பு நிலக்காடுகளுடைய எல்லா சிற்றினங்களுமே பயனுள்ளவை, மிகுந்த பயனுள்ளவை தான். காரணம், இந்த மரங்களிலே டானின் என்கின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. இந்த வேதிப்பொருள் இருப்பதனால் இந்த மரங்கள் உளுத்து போவதில்லை, கெட்டு போவதில்லை. பல ஆயிரம் ஆண்டு காலங்களாக அவைகள் பாதிக்கப்படாமல், உதிர்ந்து போகாமல், பழுதடையாமல் இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மரங்களுக்கு அதிகமான கிராக்கிகள் இருக்கின்றன வெளிநாடுகளிலே. குறிப்பாக இந்த சுகமிந்திரி என்று ஒரு மரம் இருக்கிறது, ஜைலோகார்பஸ் என்று சொல்லுவார்கள். அதனுடைய காய் மிகவும் பெரிதாக இருக்கும். அந்த காய், ஏகப்பட்ட காய்களை அந்தமானிலிருந்து இங்கே கொண்டு வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். உடனே அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அது என்ன என்று பார்க்கிற பொழுது இந்த சர்க்கரை வியாதியை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து என்று அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும். அவற்றில் இருக்கிற வேதிப்பொருட்கள் எல்லாம் சிறப்பான வேதிப்பொருட்கள். அந்த வேதிப்பொருட்களை எல்லாம் அவர்கள் படித்து அந்த வேதிப்பொருட்களை மருத்துவ ரீதியாக அதை பயன்படுத்த முடியுமா, இல்லை தொழில் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த முடியுமா, அந்த தொழில்நுட்பத்திற்கு, உயிரியல் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்த முடியுமா என்பதை பற்றிய ஆராய்ச்சி இன்னும் உலக நாடுகளில் வளர்க்க வேண்டும், வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சரி, அலையத்தி காடுகளில் வந்து அந்த தாவரங்கள் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நிறைய சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நிறைய முனைவர் வந்து உருவாக்குறீங்க. உங்களுடைய வழிகாட்டுதலில் நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து இதை பக்கம் கவனம் செலுத்துகிறாங்க. அவங்கள எப்படி நீங்கள் வழிகாட்டுவீங்க? ஏற்கனவே ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியாவில் போய் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலப்பா, இன்னும் சில மருத்துவ குணங்கள்லாம் இதில் கண்டுபிடிக்க முடியல, அந்த பக்கம் ஆராய்ச்சி கவனம் செலுத்து அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்குமா? அதில் ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு அப்புறம் வேறு பக்கம் இருக்குமா? இந்த சதுப்பு வனக்காடுகள் அள்ள குறையாத அறிவு சுரங்கம். இந்த 40 மாணவர்களும் முனைவர் பட்டம் பெற்றவர்களெல்லாம் இந்த சதுப்பு வனக்காடுகளில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களே ஒழிய வெவ்வேறு வகையான ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள், அதனுடைய பங்குபணிகள் என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவருடைய ஆராய்ச்சியின் மூலமாக எங்களுக்கு என்ன தெரிய வந்தது என்று சொன்னால், இந்த கடற்கரை ஓரத்திலே செய்யப்படுகின்ற விவசாயம், அந்த விவசாயத்துக்கு தேவையான நுண்ணுயிர் உரங்கள்
இவைகளை தயார் செய்ய முடியும். அந்த நுண்ணுயிர்கள் உப்பை தாங்கி வளரக்கூடிய தன்மையினால் அங்கே விவசாயம் வளர்ச்சி பெறும் என்கின்ற வகையிலே ஒரு மாணவர் கண்டுபிடித்திருக்கிறார். இன்னொரு மாணவர் இந்த புற்றுநோயை எப்படி இந்த மேங்க்ரூவ் சாறுகளை கொண்டு அழிக்கலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு, அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்றவாறு நான் கொடுக்கின்றேன். 40 பேரை உருவாக்கியிருந்தாலும் கூட இன்னும் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்கின்ற மாதிரி தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது போல இதிலே அல்ல குறையாத அளவிற்கு அற்புதமான அறிவு சுரங்கமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். கண்டிப்பாக சார். மாணவர்களுக்கு வந்து நீங்கள் அவங்க ஒரு ஆர்வமாக உள்ள வராங்க, அதனால் வந்து அவங்க செய்தே ஆகணும் அந்த ஆராய்ச்சி வந்து அவங்க செய்யணும். ஆனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு இதில் ஈடுபடும்? ஏன்னா அவங்களுக்கு ஆராய்ச்சின்றது கண்டிப்பாக தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு இதில் பங்களிப்பில் ஈடுபடலாம்? இந்த பொதுமக்கள் பங்களிப்பு என்பதை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம். குறிப்பாக பரங்கிப்பேட்டை ஏரியாவில் இருக்கிற மக்களை கொண்டு அந்த இடத்திலே நாங்கள் சதுப்பான காடுகளை உருவாக்கியிருக்கிறோம். எங்கள் மாணவர்களை வைத்துக்கொண்டு 1990களிலே அதிகப்படியான இந்த அரியாங்குப்பம், பாண்டிச்சேரியில் இருக்கிற அரியாங்குப்பம் பகுதியில் நீங்கள் பிரம்மாண்டமான சதுப்பு நிலக்காடுகளை பார்க்கலாம். அதையெல்லாம் எங்கள் மாணவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட காடுகள். அதே மாதிரி நாங்கள் பிச்சாவரத்தை சுற்றி நிறைய காடுகளை உருவாக்கி இருக்கிறோம். சுனாமி வந்த பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டு அவர்களெல்லாம் ஓடி வந்து எங்களுடைய காலிலே விழுந்து புரண்டு அழுது இந்த காடுகளை வளர்த்ததனால்தான் எங்கள் உயிரெல்லாம் பாதுகாக்கப்பட்டது, எங்கள் பெண்டு பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டது என்று அவர்கள் கதறி அழும்போது நான் உணர்ந்தேன், என்னுடைய மாணவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்து விட்டதாக நான் உணர்ந்தேன். ஆகவே சமுதாயத்திற்கு பயன்படாத ஆராய்ச்சி பயனில்லை. மயிலாடுவது பிறர் கண்டு மகிழ, பட்டம் பெறுவது தொண்டு புரிய என்கின்ற கருத்தை ஒவ்வொருவரும் மனதிலே நிறுத்தி கொண்டால் ஆராய்ச்சி பயனுள்ளதாக இருக்கும். ஆராய்ச்சி உண்மையானதாக மட்டும் இருக்கக்கூடாது, அது மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எங்கள் பயணம் தொடர்கிறது. ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதாவது அந்த மக்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட இந்த வளர்த்ததுனால வந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம், எங்கள் உயிர்கள்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அது முக்கியமாக அது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் இல்லை இந்தியாவுக்கே வந்து இந்த சுனாமின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப புதியது. ஏன்னா இந்த சுனாமி அந்த வார்த்தையே வந்து ஜப்பான்லேருந்து தான் மாறுபடுது, அவங்களுடைய வார்த்தை அது. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கே கூட அந்த வார்த்தை புதுசாக தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய அலை வரும்னு தெரியாது, அது எப்படி ராட்சசாலையை வந்து மனிதர்களை அழிக்கணும்னு கூட தெரியாது. அது எங்கேயோ குறிப்புகளுக்கும் ஆராய்ச்சியில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அந்த சுனாமியோட அந்த பலம், அதோட அழிவு எந்த அளவுக்கு மனிதர்களை தாக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? நாங்கள் மாணவர்களுக்கு கடல் உயிரினங்களை பற்றியும் கடல் சுற்றுச்சூழலை பற்றியும் பாடம் நடத்துகிற பொழுது இந்த சுனாமி என்பது ஜப்பானில் மட்டும்தான் நடக்கும், ஜப்பானில் அடிக்கடி வரும் என்று ஜப்பானையே மேற்கோள் காட்டி நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வில்லை. அது ஜப்பான் தான் பாதிக்கப்படும், ஜப்பானிலே தான் நடக்கும் என்கின்ற வகையிலே நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். நம்முடைய பகுதிக்கு வந்த பிறகுதான் இந்த ஆழிப்பேரலையை பற்றிய ஒரு உணர்வு தாக்கம் அதிகரித்தது என்று கோடி வந்து உள்ளே போனதுக்கு வந்து இந்த ஆழிப்பேரலை ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பரப்பு வந்து உள்ளே வந்து அதுக்கடுத்து எங்கேயும் நடந்தது கிடையாது. குறிப்பாக 2004 அந்த சுனாமி வரும்போது பார்த்திங்கன்னா அப்போது இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார். வந்து அதுக்கடுத்து இந்த சுனாமி வந்த பிறகு அடுத்து வந்து மக்கள்லாம் வந்து பயந்துறாங்க. ஒரு சிறு அலைகள் வந்த உடனே வந்து அடுத்து சுனாமி வந்துருமோன்னு ஒரு பயம் வந்தது. அப்போ நான் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்மளுக்கு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி திருப்பிலாம் அந்த சுனாமி வராது, ஒரு முறை வந்துட்டா அடுத்த முறை வர்றதுக்கு வந்து ஒரு 100 வருடங்களாவது ஆகும், ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தங்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதோட வேகம் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதிலேருந்து கொஞ்சம் மக்கள் சில பேர் புரிஞ்சாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வருன்றது ஆனால் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னே இந்த தனுஷ்கோடியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது மட்டும்தான் வந்து அவ்வளோ பெரிய பரப்பு வந்து உள்ளே இழுத்துன்னு போயிருக்கணும், இல்லைன்னா வந்து அவ்வளோ பெரிய இடம் வந்து உள்ளே போயிருக்க வாய்ப்பு இல்லை. மாமல்லபுரம் சிற்பங்கள் பாதி உள்ளே போனதுக்கு காரணமும் ஆழிப்பேரலை தான்.
அது வந்து பதிவு செய்யப்படாதது ஒரு காரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆழிப்பேரலை புதுசு கிடையாது, ஏன்னா இருக்குது, ஒன்றும் பதிவு படமில்லை. ரெண்டாவது வந்து ரீசெண்டாக இந்தியாவில் வந்தது ரெண்டாவது முறையாக இருக்கணும். ஒன்று வந்து அந்த தனுஷ்கோடியில் வந்தது, இரண்டாவது வந்து 2004 வந்தது. இந்த ஆழிப்பேரலை இந்த 2004 பிறகு மட்டும்தான் இந்தியா முழுவதும் தெரிய வந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடி எப்பயாவது பதிவு பண்ணப்பட்டிருக்கா? தமிழர்களுடைய இலக்கிய பாரம்பரியத்தில் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சிலப்பதிகாரத்திலே ஆழிப்பேரலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது இலக்கியமாக படித்து நாம் விட்டுவிட்டோம். அதே மாதிரி நம்முடைய குமரிக்காண்டம், நம்ம குமரிக்காண்டம் அங்கே தான் மனிதர்கள் முதல் மனிதன் தொடங்கிய இடம், லெமுரியா காண்டம் என்று சொல்லப்படுகிற குமரிக்காண்டமும் இந்த ஆழிப்பேரலையால் தான் அழிந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு அதை பற்றிய அனுபவம், நேரடி அனுபவம் இல்லாத காரணத்தினால் அதை பற்றிய உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறது, நம்முடைய இதிகாசங்கள் மற்றவற்றிலும் இதை பற்றிய செய்திகள் பதிவுகள் இருக்கின்றன. இருந்தாலும் நம் நேரடியாக அதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் என்று சொல்லி அது உண்மைதான். பட் ஆனாலும் இன்றைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் பிரகாரம் மனிதன் அதிகமான வளர்ச்சி என்று சொல்லி நிலத்தடி நீரை அவன் உறிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த நிலத்தின் அடியில் இருக்கின்ற தகடுகள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றோடு ஒன்று மோதக்கூடிய ஒரு சூழலிலே நாசாவுடைய ஒரு ப்ரிடிக்ஷன், அவனுடைய எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு 30 ஆண்டுகளில் இன்னொரு சுனாமி எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்று ஆராய்ச்சி ரீதியாக சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஆழிப்பேரலை வந்தாலும் இந்த சதுப்பு வனக்காடுகள், அலையாத்தி காடுகள் இருக்கின்ற பட்சத்தில், அவைகளையெல்லாம் வளர்க்கின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ளுவேன். இதை அடிப்படையாக வைத்துதான் கிட்டத்தட்ட 250 பேரை 28 நாடுகளிலிருந்து கூட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அவர்களுக்கு கடுமையான பயிற்சி அளித்து வருகிறோம். அந்த பயிற்சியின் காரணமாக இன்றைக்கு உலக அளவில் இந்தியாவிலே கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சியினால் ஏராளமான மேங்க்ரூவ் காடுகள் வளர்க்கப்படுகின்றன. நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களிடம் படித்து சென்றவர் இன்றைக்கு பாகிஸ்தானிலே இருக்கின்ற ஒரு ஆஃபீஸர், அவர் 1 மில்லியன் மரங்களை நான் வளர்ப்பேன், கின்னஸ் ரெக்கார்டு கொண்டு வருவேன் என்று அவர் செய்த சாதனையை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் இந்தியா ஒரு முன்னோடியாக இருப்பது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எந்த ஆழிப்பேரை வந்தாலும் எதிர்காலத்தில் இந்த மேங்க்ரூவ் ஒன்றுதான் அதுக்கு தீர்வாக அமையும். அந்த தீர்வுக்கு எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ ஆழிப்பேரலைகள் வந்தாலும் வந்து அலையாத்தி காடுகள் வந்து தடுக்கணும். இந்த மேங்க்ரூவ் காடுகள், சதுப்பு நிலக்காடுகள், அலையாத்தி காடுகள் எங்கெங்கு வளருகின்றதோ அவை அந்த இடத்திலெல்லாம் நிலப்பரப்பும் வளர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த வேர்கள் பூமிக்கு மேல் இருக்கின்றன. அவைகள் நீரிலே இருக்கின்ற நுண்ணிய மண் பொருட்களை அவைகள் சேகரித்து அந்த நிலத்தை பலப்படுத்தி கொண்டே வருகின்றன. அதை நான் சொல்லும்போது கூட த வாக்கிங் ட்ரீ ஆஃப் த சீ, டான்சிங் ட்ரீ ஆஃப் த சீ, தே ஆர் பில்டிங் த லேண்ட். அந்த கடற்கரை பகுதியை அவை வளர்த்து செல்லுகின்றன. அப்போ ஒரு சிமெண்ட் போன்ற ஒரு உறுதியான ஒரு அமைப்பை உருவாக்கி செல்வதனால் அங்கே இருக்கின்ற கடற்கரை பகுதி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேங்க்ரூவ் காடுகள் வளர்ந்தால் கடற்கரை பகுதியும் வளரும், பொருளாதாரம் உயரும், மக்கள் பாதுகாக்கப்படுவார். சதுப்பு நில காடுகளை வளர்ப்போம், மீன் வளம் கொழிப்போம். சதுப்பு நில காடுகள் எங்கள் உயிரென்போம், தழைப்பது வாழ்வு அதில் என்போம். வாழ்க மேங்க்ரூவ் காடுகள்,
வளர்க அலையாத்தி காடுகள். நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசணும். குறிப்பாக அலையாத்தி தாவரங்களோட அனைத்து பயன்களும் வந்து நம்ம பேசியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ பயன் பேசியிருக்கோம், அலையாத்தி தாவரங்களோட வகைகள் பேசியிருக்கோம், இந்தியாவில் எங்கெங்கே காணப்படும், எங்கெங்கே வளர்க்கப்படுகிறது அதை பற்றி பார்த்துருக்கோம், உலகில் எங்கெங்கே காணப்படுகிறது அதை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம உலகத்தில் விட இந்தியாவில் எந்த அளவுக்கு அது வருடம் உயர்ந்து வருகிறதுன்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தான் சொல்லணும். ஏன்னா மனிதர்கள் வந்து இன்னும் அதிகப்படியாக வந்து இது சேரலை. ஆனால் இது இப்போ வந்து கவனம் அதிகம் செலுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார். ஆனால் அலையாத்தி தாவரங்கள் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்ன பயன் வந்து தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதில் பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முக்கியமாக பயன்படுறது மட்டும் இல்லை, இதில் நீங்களும் கவனம் செலுத்தணும், நீங்களும் இது நடணும், அதில் உங்களுடைய மக்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஈடுபட வைக்கணும்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.